அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून. या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन शदीदा युस्लिह लकुम अअमालकुम यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा. या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसालून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்த அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தப தாபீன்கள் மீதும்
குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ, அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹு வ சும்மல்லதீன யலூனஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு கியாமத் நாள் வரை தோன்றக்கூடிய எந்த சமுதாயமாக இருந்தாலும் நான் உருவாக்கிய இந்த சமுதாயம்தான் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கக்கூடிய நபி தோழர்கள் குறித்து ஏராளமான செய்திகளிலே நாம் வரலாற்றுகளில் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஏராளமான நபி தோழர்கள் இந்த உலகத்திலே உயிரை விட்டார்கள். தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தார்கள், தங்களுடைய குடும்பத்தை இழந்தார்கள். இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக ஏராளமான தியாகங்களை நபித்தோழர்கள் செய்தார்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் ஏராளமானவர்களாக இருந்தாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்குவதற்கு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அதிகமாக சிலாகித்து சொல்லப்பட்ட நபித்தோழராக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை, நான் தான் இறுதி நபியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒருவேளை அல்லாஹ் எனக்கு பிறகு நபியை அனுப்புவதாக இருந்தால் இந்த உமர் அவர்களை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருப்பான். ஆனால் நான் இறுதி நபியாக இருக்கிற காரணத்தால் எனக்கு பிறகு நபி இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக தன்னுடைய அந்த செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நபிமார்களை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்தானோ, அந்த நபிமார்களுடைய அந்தஸ்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிலாகித்து சொல்லப்பட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த உலகத்திலே சுவனவாசியாக அறிவிக்கப்பட்ட 10 நபித்தோழர்களை சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களை சொன்னார்கள். அந்த நபித்தோழர்களுடைய பட்டியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் பின் ஜன்னா, உமர் சுவனவாசிகளிலே ஒருவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழுகிற காலத்திலே அவர் சுவனவாசி என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு சிறப்பு பாருங்க, தன் வாழுகிற காலத்திலே ஒரு மனிதர் சுவனத்துக்கு சொந்தக்காரர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாயால் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே எவ்வளவு சிறப்பு மிக்க மனிதராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம்.
அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிஅராஜுடைய பயணத்துக்கு சென்றிருக்கிற நேரத்திலே என்னை ஒருவர் அழைத்து சென்றார். ஒரு பெண் ஒரு கோட்டையினுடைய அந்த வாசலிலே ஒளி செய்து கொண்டிருந்தார். நான் ஒரு மாளிகையை அந்த இடத்திலே பார்க்கிறேன். அந்த மாளிகையை பார்த்து என்னிடத்திலே வந்த அந்த மலக்கிடத்திலே நான் கேட்கிறேன், இதோ இவ்வளவு அழகான மாளிகையாக இருக்கிறது, இது யாருடைய மாளிகை என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் என்னிடத்திலே சொன்னார், அது குறைஷி குலத்தினுடைய ஒரு வாலிபருடைய மாளிகை என்று என்னிடத்திலே சொன்னார்கள். நான் நினைத்துக் கொண்டேன், அந்த குறைஷி குலத்தினுடைய வாலிபர் நாமத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். மீண்டும் கேட்டேன், அந்த வாலிபர் யார் என்று கேட்டேன். உடனே எனக்கு சொல்லப்பட்டது, அந்த குறைஷி குலத்தினுடைய வாலிபர் யார் என்று கேட்டால் அவர்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். இந்த செய்தியை அறிவிக்கும் போது அருகிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சொன்னார்கள், நான் அந்த மாளிகைக்கு செல்ல விரும்பினேன். உமர் அவர்களே, உங்கள் ரோஷத்தை நான் அந்த இடத்திலே நான் நினைத்து பார்த்தேன், அதனால் அந்த மாளிகைக்கு செல்லாமலே நான் திரும்பி வந்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்கள் விஷயத்திலா நான் ரோஷப்பட போகிறேன். அப்ப சிந்திச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தினுடைய மாளிகைக்கு சொந்தக்காரராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியப்படுத்தினார்கள். அதே போல ஒரு தடவை சொன்னார்கள், நான் ஒரு தடவை உறங்கிக் கொண்டிருந்தேன். என்னிடத்திலே சில மனிதர்கள் காட்டப்பட்டார்கள். சில மனிதர்கள் அவருடைய ஆடைகள் காட்டப்பட்டது. சில மனிதர்களுக்கான ஆடை அவர்களுடைய நெஞ்சின் அளவு இருந்தது. இன்னும் சில மனிதர்களுடைய ஆடை அதற்கும் குறைவாக இருந்தது. ஆனால் நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தேன், அவர்கள் உடல் முழுக்க ஆடையால் நிரம்பி இருந்தது என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஆடை என்றால் அதற்கு என்ன பொருள் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஆடைதான் இஸ்லாம். இஸ்லாம் முழுக்க உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், எனக்கு பால் பாத்திரம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த பாலை நான் அருந்தினேன். அந்த பாலை அருந்தி முடித்த பிறகு அந்த பால் எனக்கு நெகக்கண்கள் வழியாக வெளியேறி சென்றது. அந்த பாலை மீண்டும் எடுத்து நான் அருகிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தேன். கொடுத்து விட்டு சொன்னார்கள், அந்த பால் என்ன தெரியுமா, அதுதான் இல்ம், அதுதான் கல்வி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருமறை குர்ஆனுடைய ஏராளமான செய்திகளிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருப்பார்கள். அந்த கருத்தை செயல்படுத்தியே அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்கி வைத்திருப்பார். எத்தனையோ வசனங்களை சொல்லலாம். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த மக்காமு இப்ராஹிமிலே தொழுகை செய்ய வேண்டுமே என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். மறுநாளே அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்கி, யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்கிறார்களோ மக்காமு இப்ராஹிமிலே தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். அதே போல பத்ருடைய அந்த போர்க்களத்திலே பிடிக்கப்பட்ட கைதிகள் சம்பந்தமாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் மறுநாள் அந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். எப்படிப்பட்ட வசனம்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த கருத்தை சொன்னார்களோ, அந்த எதிரிகளை கொல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த கருத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வசனமாக இறக்கி வைக்கிறார். இப்படி ஒரு வசனம் இரண்டு வசனம் அல்ல, கிட்டத்தட்ட திருமறை குர்ஆனிலே 6-7 வசனங்களுக்கு மேலாக அந்த வசனங்கள் அனைத்தும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த கருத்தை சொல்ல நினைத்தார்களோ அந்த கருத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வசனமாக இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மார்க்க விஷயத்திலே, கல்வி விஷயத்திலே எவ்வளவு சிறந்தவர்களாக அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த சமுதாயத்தில் அவ்வளவு ஆக சிறந்தவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போற்றப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தன்னை சுவனவாசி என்று சொல்லப்பட்ட போதும் கூட இவ்வளவு சிறப்புகள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லப்பட்டும் பொழுதும் கூட அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? எந்த மாதிரியான சூழலிலே இருந்தார்கள் தெரியுமா?
உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுகிற ஒரு நிகழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தை எடுத்து சொன்ன நபித்துவத்தின் 6ஆம் ஆண்டில் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த 6 ஆண்டுகளுக்குள்ளாக யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ மிக கடுமையான அளவிலே தாக்கப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட கடுமையாக எதிர்க்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அந்த 6 ஆண்டுகளில் எந்த செய்தியாக இருந்தாலும் மறைமுகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு வீட்டிலே வைத்துத்தான் ஆலோசனை செய்து இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவியது. ஒரு கட்டத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாம் பரவுகிறதே, இஸ்லாம் ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்து என்று வாள் எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்வதற்காக கிளம்புகிறார். ஒரு நபி தோழர் பார்த்து எங்கே செல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். நான் முகம்மதை கொலை செய்ய போகிறேன், அவர் புதிய மார்க்கத்தை கொண்டு வந்து விட்டார், முகம்மதை கொலை செய்வதாக விட்டுவிடுங்கள், உங்கள் சகோதரியும் அந்த மார்க்கத்தில் இணைந்து கொண்டார், முதலிலே அவரை போய் பாருங்கள். வீட்டுக்கு செல்லுகிறார். தன் தங்கையின் கணவரும் திருமறை குர்ஆனுடைய ஏதோ வசனத்தை ஓதுகிறார்கள். தங்கையை போய் அடிக்கிறார், தங்கையின் கணவரை போய் அடிக்கிறார். அடித்துவிட்டு அவருக்கு ஓதக்கூடிய அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை செவிதாழ்த்தி கேட்கிறார். அந்த வசனத்தை எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று கேட்கிறார். அந்த வசனம் ஓதி காட்டப்படுகிறது. அந்த வசனம் ஓதி காட்டப்பட உடனேயே அவர் திருமறை குர்ஆனுடைய வசனங்களால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு வந்து உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி ஓடோடி செல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக அந்த சஃபா மலையிலே இருக்கக்கூடிய அர்க்கம் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டில்தான் இஸ்லாமை பற்றிய அந்த ஆலோசனை நடக்கும். அந்த இடத்திலே ஆலோசனை எல்லாம் நபித்தோழரோடு செய்து கொண்டிருக்க நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாளை தொங்கவிட்டபடி வேகமாக வருகிறார்கள். வந்து கதவை தட்டுகிறார்கள். யார் வந்திருக்கிறார் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, உமர் வந்திருக்கிறார்கள், அவருக்கு என்ன வேண்டுமாம், நல்ல செய்தியை கொண்டு வந்தால் நற்செய்தி அவர் பெற்றுக் கொள்வார் என்று சொல்லப்பட்ட நேரத்திலே கதவை திறக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே ஏகத்துவ கலிமாவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று அந்த கலிமாவை ஏற்று அங்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். 6 ஆண்டுகள் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர் ஒரு கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். அதிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களை பாருங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என் அளவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், எனவே நான் மட்டும் இஸ்லாத்தில் இருந்து விட்டால் போதாது என்று சொல்லி யாரெல்லாம் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருக்கிறார்களோ ஒவ்வொரு எதிரிகளின் வீட்டினுடைய கதவை தட்டுகிறார். அபூஜஹலுடைய கதவை தட்டுகிறார். கதவை தட்டி சொல்லுகிறார், எந்த முகம்மதை நீங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த முகம்மதுக்கு எதிராக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், இப்போது சொல்லுகிறேன், அந்த முகம்மதுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஒவ்வொரு எதிரிகளின் வீட்டின் கதவை தட்டுகிறார். அது மட்டுமல்ல, அந்த மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் ஏறி அந்த மக்காவிலே யாரெல்லாம் யாரிடத்திலே தகவல் சொன்னால் இந்த தகவல் எல்லா மக்களும் போய் சேர்க்கப்படுமோ அந்த மனிதரை அழைத்து, இதோ முஹம்மது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், எல்லா மக்களுக்கும் சொல்லுங்கள். சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் என்ற தௌஹீத் என்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கொள்கையை எத்தனை மக்களிடத்திலே நாம் கொண்டு போய் சேர்த்திருப்போம்? நான் ஏற்றிருக்கிற இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த இஸ்லாத்தை எல்லா மக்களிடத்திலும் வெளிப்படையாக பகிரங்கமாக, அதனால் எதிர்க்கப்பட்டாலும், அதனால் நான் கொலை செய்யப்பட்டாலும், அதன் மூலமாக எவ்வளவு இழப்புகளை நான் சந்தித்தாலும் நான் இருக்கிற இந்த கொள்கையை அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற உறுதியை பாருங்கள். நம்மிடத்தில் அந்த உறுதி இருக்கிறதா? நம்மிடத்தில் குர்ஆன் ஹதீஸ் என்கிற இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்தில் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே என்ற ஆசை இருக்கிறதா? நம்மை சுற்றி எவ்வளவு சிறுக்கான, எவ்வளவு விதத்தான, எவ்வளவு அனாச்சாரமான, எவ்வளவு மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் அலட்சியமாக
ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இருக்கவில்லை. தான் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாத்தை எப்படியாவது பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நொடியிலே அந்த சத்தியத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் நம்மை சுற்றி என்னவெல்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எதை பார்த்தும் வாய் மூடி மௌனியாக, எந்த தீமைகளை பார்த்தும் அலட்சியப்படுத்துவர்களாக, அதை பற்றி கவனிக்காதவர்களாக, அதை பற்றி பெரிதுபடுத்தாதவர்களாக ஒரு கூட்டம் ஆபாசம் இன்றைக்கு நம்மை சுற்றி எங்கிலும் எவ்வளவு பெரிய கட்டமைப்பு, எவ்வளவு பெரிய ஜமாத்தாக இருந்தாலும் அந்த ஜமாத்திலே அந்த கட்டமைப்பிலே கூட்டி அவ்வளவு குர்ஆன் ஹதீஸை, அவ்வளவு தௌஹீதை, அவ்வளவு அகீதாவை பேசக்கூடிய அந்த மாதிரி கட்டமைப்பில் கூட அதிகமாக வலியுறுத்தப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? ஒழுக்கம். சினிமா என்ற பெயரால், நாடகம் என்ற பெயரால், பத்திரிகை செய்தி என்ற பெயரால் அரைகுறை ஆபாசமாக இருக்கக்கூடிய நம்மை சுற்றி, நம்ம தெருவிலே, நம்முடைய வீதியிலே, நம்முடைய குடும்பங்களிலே இன்றைக்கு ஆபாசங்களும் அசிங்கங்களும் சர்வ சாதாரணமாக பெருகி இருக்கிறது. குர்ஆனை பேசக்கூடிய, ஹதீஸை பேசக்கூடிய, அகீதாவை பேசக்கூடிய மக்களிடத்திலே பெருகி இருக்கிறது. மற்ற மக்களை சொல்ல வேணுமா? எந்த குர்ஆனையும் எந்த ஹதீஸுகளையும் மேடைகளிலே முழங்கி குர்ஆனை ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி குர்ஆனை ஹதீஸை அதிகமாக கேட்கிற அந்த மக்களிடத்திலே இந்த அசிங்கமும் ஆபாசமும் பெருகி இருக்கிறது என்று சொன்னால், பொதுஜன மக்கள் மத்தியிலே, இஸ்லாத்தை தெரியாத மக்களிடத்திலே அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு எதிராக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம் பிள்ளைகளிடத்திலே பேசினால் போதுமா? நம்முடைய மனைவி இடத்திலே பேசினால் போதுமா? நம்முடைய பெற்றோரிடத்திலே பேசினால் போதுமா? நம்முடைய ஏரியாவில், நம்முடைய தெருவில் ஹிஜாப் இல்லாமல் நல்ல அலங்காரத்தோடு பேஸ்புக்ல முகநூல்ல வாட்ஸ்அப்ல டான்ஸுகளோடு ஆடல் பாடலோடு காட்சி தன்னை வெளிப்படுத்தி இஸ்லாம் எந்த பெண்களை மூடி பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த பெண்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக வீடுகளிலே. அன்புள்ள சகோதரர்களே, மிக மோசமான ஒரு காலத்திலே இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அந்த காலத்திலே ஈமான் என்பது கையிலே இருக்கிற நெருப்பு கங்கை போன்று இருக்கும். நெருப்பு கங்கை உங்களால் பிடிக்க முடியுமா? அதுபோல் உங்களிடத்திலே ஈமான் இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்காது. நபிகளார் மேலும் சொன்னார்கள், காலையிலே ஒரு மனிதர் மூமினாக இருப்பார், மாலையிலே காபிராகி விடுவார், மாலையிலே மூமினாக இருப்பார், காலையிலே காபிராகி விடுவார். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு காலத்திலே இருக்கிறோம். இந்த காலத்திலே விபச்சாரம் குறித்து, வட்டி குறித்து, மோசடி குறித்து, குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகள் குறித்து வாய் மூடி மௌனியாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சனிக்கிழமை கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள், ஒருத்தவர்கள் தீமையை தடுத்தார்கள், அவர்கள் மட்டுமே காப்பாற்றப்பட்டார்கள். தீமை செய்தவர்களும் வாய் மூடி இருந்தவர்களுமே அழிக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் மிக மோசமான ஒரு சூழலே இருக்கிறது. இந்த இஸ்லாத்தை நாம பிற மத மக்களிடத்திலே, நம்முடைய குடும்பத்திடத்திலே, நம்முடைய அண்டை வீட்டாரிடத்திலே, நம்முடைய தெருவிலே, நம்முடைய ஊரிலே இந்த தாவாவை, இந்த குர்ஆன் ஹதீஸை, இஸ்லாம் தடுத்திருக்கிற அந்த ஹராமான அசிங்கத்தை, ஆபாசத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று சொன்னால் மிக மோசமான ஒரு சமுதாயமாக மாறி போய்விடுவோம். அன்புள்ள சகோதரர்களே, அதே போல உமர் ரலியல்லாஹு அவர்கள் வரலாற்றில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எப்படி பயந்தார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுமணவாசி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சமுதாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயலால் சுமணத்திலே மாளிகை இருக்கு என்று சொல்லப்பட்டவர். அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்திலே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுகிற காலத்திலே யாரெல்லாம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நடித்தார்களோ, நயவஞ்சகமாக இருந்தார்களோ, அந்த பட்டியலை அந்த நபி தோழரிடத்திலே ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தார்கள். சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இஸ்லாமிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவர், இந்த இஸ்லாமிய உம்மத்தின் கலீஃபா, இந்த இஸ்லாமிய உம்மத்தின் சுவனவாசி என்று சொல்லப்பட்டவர், இந்த இஸ்லாமிய உம்மத்துக்காக பாரசீக ரோம மன்னர்களை எல்லாம் வெற்றி கொண்ட மாபெரும் கலீஃபா. அந்த ஹலீஃபா ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே போய் கேட்கிறார், ஹுதைஃபா அவர்களே, ரசூலுல்லாஹ் உங்களிடத்திலே நயவஞ்சகர்கள் யார் யார் என்ற பட்டியலை உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள், அந்த பட்டியலிலே என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். யாருடைய பெயர் சோதரர்களே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று பாருங்கள். இன்றைக்கெல்லாம் 5 நேரம் தொழுது விட்டால், சில வகுப்புகளிலே பங்கெடுத்து விட்டால், சில அரபிகளை படித்து விட்டால், சில செய்திகளை இஸ்லாத்தின் அடிப்படையிலே செய்கிறோம் என்று நம்முடைய மனதிலே எண்ணிவிட்டால் நமக்கு தலைக்கணம் எங்கோ ஏறுகிறது. யாரையும் அலட்சியமாக பார்க்கிறோம். நானெல்லாம் சுவனவாசி என்று தன்னையே அறிவித்தது போல மற்ற மக்களிடத்திலே பேசுகிறோம். நாம் செய்யக்கூடிய எந்த பாவத்தை நினைத்தும் கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் உலகத்திலே வாழுகிறோம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நினைக்கிறார்கள், தன் வாழ்நாளில் இவ்வளவு தியாகங்கள் இஸ்லாத்துக்கு செய்த போதும் கூட தான் செய்த ஏதாவது ஒரு செயல் அது முனாஃபிக்தனமாக இருக்குமோ, நயவஞ்சகத்தனமாக இருக்குமோ, நானும் அந்த பட்டியலிலே இருப்பேனோ. எப்படிப்பட்ட பயம் பாருங்கள், மறுமையை பற்றி எப்படியான அச்சம் பாருங்கள். நாம் அப்படி பயப்படுகிறோமா? நாம் அப்படி அச்சப்படுகிறோமா? அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் ஆட்சி காலத்திலே ஒரு தடவை பாலைவனத்திலே, நல்ல வெயில் நேரத்திலே அந்த பாலைவனத்திலே அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து கூப்பிடுகிறார்கள், அமீருல் மோமினீனே, மோமின்களின் தலைவரே, அந்த வெயில் நேரத்திலே அந்த பாலைவனத்திலே என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பைத்துல் மாலுடைய ஒரு ஆடு இங்கே எங்கேயோ தொலைந்து விட்டது, அதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒரு பணியாளை நியமித்து அந்த ஆட்டை நீங்கள் தேடக்கூடாதா? இந்த வெயில் நேரத்திலே இந்த பாலைவன மண்ணிலே நீங்கள் தேட வேண்டுமா என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே, மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நேரத்திலே இந்த ஆட்டை பற்றி உஸ்மான் அவர்களே, அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்பானா என்னிடத்திலே கேட்பானா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் அவ்வளவு பைத்துல் மால் நிறைந்து கிடந்திருக்கிற அந்த நேரத்திலே, ஒரு ஆடு தொலைந்திருக்கிற அந்த நேரத்தில் கூட அந்த ஆடு குறித்து நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டுமே, விசாரிக்க வேண்டுமே என்ற காரணத்துக்காக அலைந்தார்கள் என்று சொன்னால், இறையச்சத்தை பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. இன்றைக்கு பொருளாதாரத்தை கையாளுகிற நாம், அமானிதங்களை கையாளுகிற நாம், பொருளாதார விஷயத்திலே ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவர், சுவனவாசி என்று சொல்லப்பட்டவர்கள் பயந்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பொருளாதாரத்திலே நாம் பயப்படுகிறோமா? எந்த காரணத்திலும் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை ஆசைப்பட மாட்டேன். அந்த பொருளாதாரத்தை நான் அபகரித்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்பட வேண்டுமே, அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமே, அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வி கேட்பானே என்று பயந்திருக்கிறோமா? அச்சப்பட்டிருக்கிறோமா? கவலைப்பட்டிருக்கிறோமா? அதே போல உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் காலத்தில் தான் ரோம பாரசீக அந்த நாடுகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் தான் பாலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த நேரத்திலே அங்கு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லப்பட்டது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனே இங்கே வர வேண்டும், அவர்களின் கைகளெல்லாம் நாங்கள் பொறுப்பு கொடுக்க வேண்டும்.
ஆட்சியை கைப்பற்றி இருக்கிற அத்தனை தலைவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களை எதிர்பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட மதீனாவிலிருந்து பாலஸ்தீனத்துக்கு 2400க்கும் அதிகமான கிலோமீட்டர் பயணம் எப்படி வந்தார்கள் தெரியுமா? ஒரே ஒரு ஒட்டகத்திலே தன்னுடைய வேலையாளும் அவரும் அந்த ஒட்டகத்திலே பயணம் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட பயணம்? தான் ஒட்டகத்திலே அமர்ந்தால் வேலையாள் நடந்து வர வேண்டும், வேலையாள் ஒட்டகத்திலே அமர்ந்தால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை கூட்டி வர வேண்டும். இப்படியே நடந்து வருகிறார்கள். ஒரு கட்டத்திலே பாலஸ்தீனத்தினுடைய அந்த எல்லையை அடைந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வேலையாளுடைய நேரம், வேலையாள் ஒட்டகத்திலே அமர்ந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தில் இருந்து அவரை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மன்னர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் பார்க்கிறார்கள் அவர்தான் உமர் ரலியல்லாஹு என்று. அந்த வேலையாளை நினைத்துக் கொண்டு அவர் அழைப்பதற்காக போகிறார்கள். அதற்கு முன்னால் அபூ உபைதா ரலியல்லாஹு ஓடுகிறார்கள். ஓடி உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்க்கிறார்கள். உமர் அவர்களே, உங்களைத்தான் எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் மேலே அமர வேண்டாமா? இந்த நிலையிலா வர வேண்டும்? அவருடைய ஆடையை பார்க்கிறார்கள். அந்த ஆடையிலே 10க்கும் மேற்பட்ட ஒட்டுக்கள் அந்த ஆடையிலே இருக்கிறது. உடனே ஒரு ஆடையை எடுத்து நீட்டுகிறார். இந்த ஆடையை அணிவீங்கள், எத்தனையோ பெரிய பெரிய மன்னர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் இப்படி வரக்கூடாது, நீங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவர், நீங்கள் இந்த ஆடையை அணிந்து ஆடம்பரமாக வர வேண்டும் என்று அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? அபூ உபைதா அவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் அல்லாமல் வேறு ஒருவர் இந்த வார்த்தையை என்னிடத்திலே சொல்லி இருந்தால் அந்த வார்த்தையை இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாடமாக நான் ஆக்கியிருப்பேன். நாங்கள் ஒரு கூட்டம் இருந்தோம், அந்த கூட்டம் இஸ்லாத்தை கொண்டே நாங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டோம். இந்த ஆடையை கொண்டு அல்ல, இந்த ஆடம்பரத்தை கொண்டு அல்ல, இந்த பகட்டை கொண்டு அல்ல. எங்களுடைய கண்ணியம் எது தெரியுமா? எங்களுடைய கண்ணியம் என்பது இஸ்லாம் தான். யாராவது இஸ்லாம் அல்லாததை கண்ணியமாக நினைக்கிறாரோ அல்லாஹ் அவரை இழிவுபடுத்துவான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள்! ஒரு நாட்டினுடைய அத்தனை தலைவர்கள் நின்றிருக்கிற நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நாட்டை ஆளுகிற ஆட்சி தளபதி, ஒரு மன்னர், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதி, அந்த நாட்டினுடைய அந்த கஜானாக்களை, அந்த சாவிகளை, அந்த மன்னர் என்கிற அங்கீகாரத்தை அடைய போகிறார். இஸ்லாம் தான் எங்களை கண்ணியப்படுத்துகிறது என்று சொன்ன வார்த்தை. அன்புள்ள சகோதரர்கள், எப்படிப்பட்ட தோழர் பாருங்கள்! அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய இறுதி நேரம் காலை ஃபஜ்ருடைய நேரத்திலே அபுல் வா என்கிற ஒரு மனிதரால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்திலே குத்தப்படுகிறார். குத்தப்பட்ட நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்களை அனைவரும் தூக்கி வருகிறார்கள். காயத்தின் வீரியம் அதிகமாக இருக்கிறது. பேரிச்சம்பழத்தினுடைய சாறை கொடுத்தால் குத்தப்பட்ட இடத்திலிருந்து அந்த சார் வெளியேறுகிறது. மரண நேரத்திலே, சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், என் மகனே, எனக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது பாருங்கள். மகன் சொல்லுகிறார், என் தந்தையே, 86,000 திர்ஹம் உங்களுக்கு கடனாக இருக்கிறது. சொல்லுகிறார் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அந்த கடனை என் சொத்திலிருந்தோ இன்னாரிடமிருந்து வாங்கியோ அல்லது நீயோ என்னுடைய கடனாக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். யாருங்க? ஒரு மிகப்பெரிய நாட்டின் மன்னர். அவர் தான் மரணிக்கின்ற நேரத்தில் 86,000 தினார்கள் கடனாக மரணிக்கிறார் என்று சொன்னால் 10 ஆண்டுகள் இந்த சமுதாயத்தில் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட சூழலை நடத்தி இருக்கிறார். மரண நேரத்திலே கடனுக்கு பயப்படுகிறார். அடுத்து சொல்லுகிறார், என் மகனே, நான் மரணிக்க போகிறேன். நான் மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அடக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே போங்கள், அவரிடத்திலே சொல்லுங்கள், அமீருல் முஃமினீன் சலாம் சொன்னார்கள் என்று சொல்லாதீர்கள்.
அப்படி சொன்னால் மூமின்களின் தலைவர் என்ற அதிகாரத்திலே கேட்கிறார் என்று நினைப்பார்கள். உமர் இப்னு கத்தாப் சலாம் சொன்னார்கள் என்று சொல்லுங்கள், அவரிடத்திலே அனுமதி கேளுங்கள், அனுமதி கொடுத்தால் அந்த இடத்திலே என்னை அடக்குங்கள், இல்லை என்று சொன்னால் சகாபாக்கள் அடங்கியிருக்கிற அந்த ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்குங்கள். போகிறார், அனுமதி கேட்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள், நான் அந்த இடத்திலே அடங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அனுமதியை கொடுத்து வருகிறார்கள். மீண்டும் வருகிறார், என் தந்தையே நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் கூட உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் மரணித்து விட்டால் மீண்டும் என்னுடைய ஜனாசாவை கொண்டு போங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்திலே அந்த இடத்திலே வைத்து மீண்டும் ஒரு முறை அவரிடத்திலே அனுமதி கேளுங்கள். அவர் அனுமதி கொடுத்தால் அந்த இடத்திலே என்னை அடக்குங்கள், இல்லை என்று சொன்னால் பொதுவாக அடங்கியிருக்கிற மையவாடியிலே அடக்குங்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஆட்சி தலைவராக இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் மரண நேரத்தில் கூட தான் ஆட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து, அந்த பதவி, அந்த பதவியினால் கிடைக்கிற அதிகாரம், அந்த பதவியினால் கிடைக்கிற பொருளாதாரம் எந்த ஒன்றும் எனக்கு இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களே. இதுதான் அவர்கள் வாழ்வில் நம் கிடைக்கிற மிகப்பெரிய படிப்பினை. அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் வாழுகிற காலத்திலே, தன் ஆட்சி செய்த 10 ஆண்டுகளிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சி, அல்லாஹ்வுக்கு பயந்து, மறுமைக்கு அஞ்சி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். எனவே அவர்களை முன்மாதிரியாக எடுத்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் தன் வாழ்நாளில் எப்படிப்பட்ட சூழலெல்லாம் எடுத்தார்களோ அதை படித்து அதை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாளில் ஏராளமான இபாதத்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக ஜும்மாவுக்கு விரைந்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஜும்மாவுக்கு விரைந்து வருவது மட்டுமல்ல, இமாம் குத்துபா நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் நீங்கள் உங்கள் அருகே யாராவது பேசிக் கொண்டிருந்தால் அவரிடத்திலே வாய் மூடு என்று கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் ஜும்மாவுடைய குத்துபா என்பது அவ்வளவு குர்ஆனுடைய வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளும் பேசப்படக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் வீணான எந்த காரியங்களிலும் ஈடுபட்டு விடக்கூடாது என்று சட்டமாகவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதே போல அருகிலே ஒரு கல் இருந்தால் அந்த கல்லை கூட எடுத்து அப்படி வச்சிடாதீங்க, அதனால் நன்மை இழக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். எனவே ஜும்மாவுக்கு வரக்கூடிய நாம் இந்த ஜும்மாவுடைய சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் சரியான முறையிலே பேண வேண்டும். ஜும்மா நடக்கும் பொழுது அருகிலே இருப்பவரிடத்திலே பேசுவது அல்லது மொபைல் போனை பார்ப்பது அல்லது வேற காரியங்கள் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய முழு நன்மைகளை இழக்க செய்துவிடும். எனவே இந்த ஜும்மாவுடைய நாள் என்பது அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்புக்குரிய ஒரு நாள். இதில் ஏராளமான நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அனைத்து நன்மைகளும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.